இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குழந்தை வரம் தர மதுரை பழமுதிர் சோலை இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகனை எப்படி வழிபாடு பண்ணுறது, இதில் ஒரு சொந்த அனுபவமும் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கோவில் என்னை பார்த்துச்சு. அப்போ பார்க்கும்போது இது மாதிரி எனக்கு குழந்தையே இல்லைக்கா, தயவு செஞ்சு நீங்கள் ஏதாச்சும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எனக்கு குழந்தை கிடைக்கிற மாதிரி சொல்லுங்கள், கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணிக்கங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி என்னைகிட்ட மட்டும் இல்லைங்க, நிறைய பேர்கிட்ட அந்த பொண்ணு இது மாதிரி சொல்லியிருக்கு. யார் மூலயமாவது இந்த வேண்டுதல் பழித்து தனக்கு ஒரு குழந்தை கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு திருமணமாகி ஒரு 7 வருடங்கள் ஆகியும் அந்த பொண்ணுக்கு குழந்தையே கிடைக்கல. அப்போ என்கிட்ட கேட்டுச்சு. நான் சொன்னேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் வேண்டிக்கப்பா, பழனியில் போய் வேண்டிக்கோ, பழமுதிர் சோலையில் போய் வேண்டிக்கோ, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வழிபாடு முறை இருக்குது, அது தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி போய் நீ வேண்டிக்கப்பா, கட்டாயம் உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். அக்கா ப்ளீஸ்க்கா நீங்கள் போனீங்கன்னா எனக்காக வேண்டிக்கங்கக்கா அப்படின்னு எவ்வளவோ சொல்லிச்சு. சரிப்பா இதனால் என்ன, நான் வேண்டிக்கிறேன், கோவிலுக்கு போனேன்னா கட்டாயமாக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. வந்துட்டா அடுத்து பாருங்களேன், ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த கோவிலுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி பெங்களூர்லேருந்து மதுரைக்கு அவசரமாக போக வேண்டியிருந்துச்சுன்னா உடனே எனக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு டிக்கெட் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறேன், இத்தனை நாள் சும்மாவே உட்காந்துருக்கணும். ஒரு நாள் மீனாட்சி அம்மன் கோவில் போயிட்டு வந்துட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தானே இருக்கணும். அப்போ அந்த மீனாட்சி அம்மன் கோவில் போகும்போது அந்த பொண்ணு சொன்னது எனக்கு நினைவுக்கு வரலைங்க, மறந்து போச்சு. நம்மளுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கா. நான் பொதுவாகவே மற்றவர்களுக்காக கோவிலுக்கு போகும்போது வேண்டிக்குவேன், எப்போவுமே வேண்டிக்குவேன். அடுத்தவங்க குழந்தைங்க படிக்கணும், நல்லா படிக்கணும். ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லையா நம்மக்கிட்ட, அவங்களுக்காக கட்டாயம் வேண்டிக்குவேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு மீனாட்சி அம்மன் கோவில் போகும்போது அந்த நினைவு சுத்தமாக மறந்து போச்சு. அந்த பொண்ணு என்கிட்ட கோவிலில் சொல்லி அழுதது ஞாபகம் இல்லை. அதனால் பாருங்கள், நான் மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு நாள் வந்துட்டேன். அப்புறம் 2 நாட்கள் வீட்டிலே இருந்தே அப்படியே பொழுது போக்கியாச்சு. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அச்சோ மீனாட்சி அம்மன் கோவில் போகும்போது அந்த பொண்ணு பாவம் அழுதுச்சு, இது மாதிரி வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. ஆனாலுமே நாம் நம்மக்கிட்டேயும் தானே சொல்லிச்சு. சரி நம்ம போகலையே, இப்போ டைம் இருக்கே, போயிட்டு கூட வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் எங்கள் அண்ணாவோட பொண்ணை கூட்டிகிட்டு நானும் அந்த பொண்ணும், அது கொஞ்சம் பெரிய பொண்ணு தான், நானும் அந்த பொண்ணு கிளம்பிட்டோங்க மதுரைக்கு. மதுரைக்கு பக்கத்தில் தான் எங்கள் ஊர் மதுரை. ஆனால் நாங்கள் இருந்தது ஃபுல்லாக மதுரையில் தான். ஆனால் இப்போ நான் ஊருக்கு போயிருக்கிறது மதுரைக்கு பக்கத்தில் இருக்க ஊர். அப்போ நான் மதுரைக்கு அழகர் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்டில் அழகர் கோயில் பஸ் ஏறி போயாச்சு. போயிட்டு அழகர் கோயில் போயிட்டு, ஆனால் ஒரு ஐதீகம் இருக்குங்க, போனோடனே அழகரை தரிசிக்கக்கூடாது. அழகர் கோயில் போனோடனே மேலே இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை வணங்கிட்டு, அதுக்கு பின்னாடி மலை உச்சியில் இருக்கக்கூடிய ராக்காயி அம்மன் இருக்காங்க, அவங்கள போய் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் அழகர் கோயிலுக்கு வரணும். அப்போ அழகர் கோயிலில் நம்மளுக்கு வீடே இல்லை, நம்ம வாடகை வீட்டிலே இருந்து கஷ்டப்படுறோம் இல்லையா. அப்போ அழகர் கோயிலில் ஒரு வழிபாடு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். அப்போ மேலே போயிட்டு தீர்த்தம் ஆடிட்டு அழகர் கோயிலில் மலை மேலே போயிட்டு கீழே 10 ரூபா தான் டிக்கெட், பஸ் விட்றாங்க. மலை ரொம்ப பக்கம் தான், ரொம்ப உயரம்லாம் கிடையாது, பக்கம்தான். ஆனால் 10 ரூபா டிக்கெட்டு கொடுத்தா நம்ம ஈஸியாக கோயிலுக்கு போயிடலாம். பழமுதிர் சோலைக்கிட்டே இறக்கி விடுறாங்க. அங்கே முருகன், வெற்றிவேல் முருகன் அப்படின்ற நாமத்தோட அந்த தெய்வம் வணங்கப்படுறாரு. அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அந்த பழமுதிர் சோலை முருகன். ஔவையாருக்கு நாவல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும் இல்லையா, அது நடந்ததே அங்கே பழமுதிர் சோலையில் தான். அந்த மரம் கூட இருக்குங்க, அந்த மரத்துலேயே நாவல் மரத்தில் எழுதியே வச்சுருக்காங்க. அப்போ நம்ம பழமுதிர் சோலை போயிடும் இல்லையா, அந்த இடத்துல பஸ் நிற்கிற இடத்துல நாம் இறங்கிட்டு அப்படியே நம்ம முருகனை வணங்கிட்டும் போகலாம், இல்லை தீர்த்தம் ஆடிட்டு வணங்கலாம். அது நம்மளோட இஷ்டம். நம்ம இது பண்ணிட்டு தான் அங்கே போகணும், அதை பண்ணிட்டு தான் அங்கே வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. நாம் அப்படியே போயிட்டு நாங்கள் தண்ணீர் தொட்டிக்கு போயாச்சுங்க. தண்ணீர் தொட்டிக்கு போய் தீர்த்த தொட்டிக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு நம்மளுக்கு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம குளிக்கலாம். அங்கே அருவி மாதிரி தண்ணி இப்போ பைப்லேயே விடுறாங்க. முன்னாடிலாம் அப்படியே ஒரு நம்ம குற்றாலத்தில் அருவி மாதிரியே இருந்துச்சு முன்னாடிலாம். இப்போ பைப்பில் விடுறாங்க. அது எந்த மலையில் உருவாகுது, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாதுங்க. தீராத நோயெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை தண்ணீர் அந்த மலையிலேயே உருவாகி எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கோம் அங்கே அந்த தண்ணீர். அப்போ அந்த தீர்த்தம் ஆடிட்டு உடனே காஞ்சிரும். நான்லாம் எப்போ போனாலும் அதை மிஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம வர்றதே எப்போவோ ஒரு வாட்டி, எத்தனையோ வருஷங்களுக்கு ஒரு தடவை மதுரைக்கு நம்ம அடிக்கடி வந்தாலும்
ஆனால் பக்கம்தான், மதுரையிலேருந்து பக்கம்தான், ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3/4 மணி நேரம் நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காந்தோன்னா போயிடலாம் கோயிலுக்கு. பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஏறி உட்காந்தோம் அப்படின்னு சொன்னான். அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எப்போ போனாலுமே நான் குளிச்சுடுவேன். அப்படியே தலையோடு வந்துட்டு தண்ணி பிடிச்சிக்குவோம். அந்த மாதிரி தீர்த்தம் ஆடிட்டு என்னோடய அண்ணன் பொண்ணும் நானும் தீர்த்தம் ஆடிட்டு, அது அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லலை, இது மாதிரி ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கேன். எந்த ஒரு வேண்டுதலுக்காக போகும்போதும் நாம் வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அது பழித்த பின்னாடி சொல்லலாம், பழிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து சொல்லக்கூடாதுங்க. அப்படி வந்துட்டு வேண்டிக்கிட்டு அதே மாதிரி நாம் வந்து தீர்த்தம் ஆடிட்டு அடுத்து ராக்காயம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. இவங்க வந்துட்டு பொதுவான தெய்வமும் வணங்கப்படுறாங்க. அதுவும் போக இந்த 21 குலதெய்வம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தவங்களாக வருவாங்க இந்த ராக்காயம்மன். நிறைய பேர் பாருங்களேன், ஊரில் சாமி ஆடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் மதுரையை சுற்றி உள்ள தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாமி கும்பிடக்கூடிய குலதெய்வம் கும்பிடக்கூடியவங்க எல்லாருமே இங்கே வந்து தீர்த்தம் ஆடிட்டு, அதுவும் போக கோவில் உண்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பெட்டி, கோவில் பெட்டி கூட இங்கே கொண்டு வந்து வச்சு ராக்காயம்மன்கிட்ட வணங்கிட்டு தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கு பின்னாடி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த ராக்காயம்மனுக்கு. பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்துட்டு இவங்க குலதெய்வங்கள் ஒருத்தங்களாம் வந்துடுவாங்க ராக்காயம்மன். இந்த 21 தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்படி தீர்த்தம் ஆடிட்டு நம்ம அந்த படிகள் இருக்கும், படிகளில் வந்துட்டு இறங்கி கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் அப்படியே ரோடு இருக்கும், அப்படியே இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பழமுதிர் சோலை வந்துடுங்க. பழமுதிர் சோலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முருகனை நல்லா மனசார தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படியே கண்ணீர் விட்டு நம்ம அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நமக்கே அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நம்ம எவ்வளோ பரிதவிச்சு போயிடுவோம். வீட்டில் ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னால் ஊராரோட ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகும், எவ்வளோ மனவேதனைப்படுவோம். அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ரொம்ப மனசு உருகி வேண்டிக்கணுங்க. அந்த மாதிரி வேண்டிட்டு 2 நெய் விளக்கு அங்கே விற்றுச்சு, ஆனால் விளக்கு விற்கிறாங்க, அந்த நெய் விளக்கு வாங்கி ஏற்றிக்கலாங்க. ஏற்றிட்டு அதே மாதிரி அங்கே நெய் விளக்கு விற்கிறாங்களா, என்ன விளக்கு விற்கிறாங்களான்னு தெரியல. நான் போயிருந்தப்போ வந்து நெய் விளக்கு கிடச்சிச்சு. அந்த நெய் விளக்கு வாங்கி ஏற்றிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எண்ணெய் விளக்கு கோவில் ஸ்தலத்தில் விற்கிறது எதுவுமே பவர் தான். அந்த விளக்கு வாங்கி 2 அகல் விளக்கு வாங்கி முருகனுக்கு வந்துட்டு அங்கே தட்டு வச்சுருப்பாங்க. நேராக முருகனுக்கு நேராகவே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஏற்றிக்கிட்டேச்சு. ஏற்றிக்கிட்டு மனசுருகி வேண்டிக்கிட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு சமயம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஊராரோட பேச்சுக்கெல்லாம் ஆளானேன் பாருங்கள். அது ரொம்ப வருஷம்லாம் இல்லைங்க, 2 மாதங்களில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கலை, குழந்தை வந்து உருவாகலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். அப்போ வந்த மனவலிக்கு அது வந்துட்டு சொல்ல முடியாதுங்க. அது மாதிரி வந்துட்டு மனசுருகி வேண்டிக்கலாம். வேண்டிக்கிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நல்லா நின்று வேண்டிக்கணும். வேண்டிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டா அந்த பொண்ணு பாருங்களேன், அடுத்து வந்துட்டு நான் ஊருக்கு போனேன். அடுத்து வந்துட்டு ஒரு 6 மாதம் கழித்து நான் ஊருக்கு போனேன். அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன் நான். அப்போ போயிட்டு உனக்காக தான்ப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இது மாதிரி வேண்டிட்டு வந்துட்டேப்பா, கட்டாயம் வந்துட்டு உனக்கு குழந்தை கிடைக்கும்ப்பா. நாம் வந்துட்டு கிடைக்குதோ இல்லையோ, நடக்குமோ நடக்காதோ, ஆனால் வந்துட்டு ஒருத்தங்க ஒரு நல்ல சொல்லும்போது அது பழிக்கும். அது அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறது கட்டாயம் பழிக்கும். நம்மளுக்காக வேண்டிக்கிறத விட அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறது. இது மாதிரி நிறைய பேருக்கு நான் வேண்டியிருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் குழந்தைங்கள் படிப்புக்காக, குழந்தை வரத்துக்காக அதெல்லாம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டேன். ஆனால் நான் போய் சொல்லிட்டேன், உனக்காக வேண்டிக்கிட்டேப்பா, கட்டாயம் வந்துட்டு உனக்கு வந்து குழந்தை கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுவும் போக அந்த பொண்ணு வந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, எனக்காக நீங்கள் கோயில் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பழமுதிர் சோலை வணங்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து தான் நம்ம வளர் கோயிலை வந்துட்டு தரிசனம் பண்ணணும். ஏன்னா அது ஒரு ஐதீகங்க. மேலே போய்ட்டு தீர்த்தாடிட்டு பழமுதிர் சோலை வணங்கிட்டு அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு அழகர் கோயிலில் வந்துட்டு தெய்வ தரிசனம் பண்ணணும். அப்படி வந்தாச்சு இல்லையா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து நான் ஊருக்கு போகிறேங்க. கொஞ்ச நாள் நான் போகவே இல்லை. ஒரு 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் மதுரை போகிறதுக்கு. அதுக்கு இடையில வந்துட்டு நான் போகலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்குங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். இடையில வந்துட்டு எனக்கு வேறு ஃபோன் பண்ணிச்சு, அக்கா நீங்கள் வேண்டிட்டு வந்தது பழிச்சிருச்சுக்கா, 7 வருஷமாக குழந்தை இல்லாத எனக்கு இப்போ குழந்தை கிடச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்கக்கா நீங்கள் கும்பிட்ற தெய்வத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிச்சு. நானும் அது மாதிரி வேண்டிக்கிட்டேங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அப்புறம் சொல்லிச்சு, இந்த குழந்தை பிறந்துச்சு, பெண் பிறந்தாலும் சரி ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, நான் அந்த தெய்வத்தோட பேரை நான் கட்டாயம் வைப்பேப்பா அப்படின்னு சொல்லிச்சு. நானும் சொன்னேன், நீ வந்துட்டு அப்படி அதே மாதிரி இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த கடவுளோட பேரை வைப்பா அப்படின்னு சொன்னேன். சரிங்கக்கா ரொம்ப சந்தோஷக்கா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால்
குழந்த வந்து பிறந்துடுச்சுங்க. நான் அடுத்த ஊருக்கு போகும்போது மாசமா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு அடுத்து வந்து அடுத்த தடவை வந்து குழந்த பிறந்துருச்சு. அதுக்கு இடையிலே அந்த பொண்ணு என்கிட்ட கால் பண்ணி பேசுச்சு. இது மாதிரி பையன் பிறந்திருக்காங்க்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா, உங்களை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து வெற்றிவேல் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் அந்த பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகனோட பேரையே அந்த குழந்தைக்கும் வச்சுட்டுது பாருங்கள். அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த குழந்தை கிடச்சது, அதுவும் 7 வருஷமாக அவங்க பண்ணாத வைத்தியம் இல்லை, பார்க்காத கோவில் இல்லை, எவ்வளவோ வழிபாடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு முறை இருக்குது. இது மாதிரி நம்மளுக்காக வேண்டிக்கிறத விட நாம் வந்து அடுத்தவங்களுக்காக வேண்டணும் அப்படின்னு சொன்னால், மனசுருகி வேண்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடு முறை இதுங்க. நம்ம மேலே உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலையா, நம்ம மேலே உண்மையான அன்பு, பாசம், நல்ல எண்ணங்கள் வச்சுருக்க யாரையாச்சும் ஒருத்தங்களை நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க. நம்ம அம்மாவாக இருப்பாங்க, அப்பாவாக இருப்பாங்க, யாராச்சும் இருப்பாங்க. இந்த கோவிலில் போயிட்டு இல்லை நம்மளோட மாமியார் மாமனாராக இருப்பாங்க, இல்லை நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்கள இந்த மாதிரி போயிட்டு பழமுதிர்ச்சோலையில் போயிட்டு உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் மனசார வேண்டிட்டு வர சொல்லுங்கள். கட்டாயம் வந்துட்டு தனக்காக வேண்டுறதை விட அடுத்தவங்களுக்காக மனசுருகி வேண்டக்கூடிய இந்த வேண்டுதல் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு பழிக்குங்க. அதுவும் அந்த பழமுதிர்ச்சோலை வந்துட்டு ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். குழந்தை வரத்துக்காகவே இது வந்து நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட நீங்கள் டெய்லி காலண்டர் எடுத்து பாருங்கள். அந்த உங்களோட நான் அதை கேட்டுட்டு தான் நான் போனேன் அந்த பொண்ணுகிட்ட. இது மாதிரி அன்றைக்கி வந்துட்டு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கணும். உங்களோட நட்சத்திரத்துக்கு டெய்லி சீட் காலண்டர் இருக்கு இல்லையா? அன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு அதிலே பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி என்ன நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படி அந்த சீட்டில் எழுதி. அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு இல்லாத நாளாக பார்த்துக்கோங்க. அன்றைக்கி டெய்லி சீட் பார்த்தீங்கனாலே அதில் எழுதியிருக்கும் இன்றைக்கி இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாத நாளாக பார்த்துக்கிட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு நீங்கள் தானே போகிறீங்க, வேண்டிக்க போகிறீங்க. அதனால் அப்புறம் வந்துட்டு வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக இருக்கணுங்க. அந்த மாதிரி நாளாக பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் போங்க. எப்போவுமே பாருங்களேன், நம்மளுக்காக நம்ம வேண்டிக்கிறத விட அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறது உடனே நடக்குங்க. அதே மாதிரி நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்கேங்க, நம்மளுக்கு வேண்டிக்கிறதுக்கே நம்மளுக்கு வழி இல்லை, இதில் அடுத்தவங்களுக்கு வேறையாடலாம் நினைக்காதீங்க. நம்ம அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறத விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இல்லை. நான் கண்கூட பார்த்ததுங்க. நானே 1008 பிரச்சனைகள் அப்படியே பாருங்களேன், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது மற்றவர்களுக்காகவுமே எந்த ஒரு சுயநலம் பார்க்காம வேண்டிக்கிட்டதுனால அடுத்து பாருங்கள், தெய்வம் வந்துட்டு நான் கேட்குறதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் கேட்காததுமே எனக்கு எது நல்ல விஷயமா இருக்குமோ அது எல்லாமே எனக்கு தர ஆரம்பிச்சிச்சு. நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி நம்மளுக்கே வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பாருங்கள், கண்ணு முன்னாடி யாராச்சும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் தவிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வழியை பாருங்கள்.